வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி திசவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம். அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாணவனின் வெற்றியின் ரகசியம். வெளியான பெறுபவர்கள் 8300 மாணவர்களுக்கு 3 சித்திகள். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் யாழ் இந்து கல்லூரி வரலாற்று சாதனை. உயர்தர பரீட்சை முடிவுகளில் கிளிநொச்சி காத்தான்குடி மாணவர்கள் சிறந்த சாதனை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கணித பிரிவில் மாங்குளத்தைச் சேர்ந்த மாணவன் முதலிடம். வர்த்தக பிரிவில் முதல்நிலை பெற்ற முல்லைத்தீவு மாணவி. இன்று முதல் அதிகரிக்கப்படும் மின்சார கட்டணம். அனுமதியின்றி 150 லிட்டர் டீசல் வைத்திருந்தவர் கைது. கொடூரமாக தாக்குவோம். ஈரானின் மிரட்டலை தொடர்ந்து ட்ரம்ப் வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த அமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான், அதிர்ந்த சவுதி அரேபியா. போருக்குள் புகும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை. ட்ரம்பை கைவிட்டு நெருங்கிய கூட்டாளி. அமெரிக்க போர் விமானங்களுக்கு பேரிழி. ரஷ்ய விமான விபத்து, 29 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறித்த போராட்டம் நேற்று மீண்டும் ஆரம்பமாகி இன்று மாலை வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முந்தைய நாள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் விருப்பத்துடன் பாடங்களை கற்று வந்தால் உயர்தர பரீட்சையில் வெற்றி பெறுவது இலகுவாகும் என அகில இலங்கை ரீதியில் இயற்பியல் அறிவியல் பாடத்தொகுதியில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சி மாணவன் தெய்வேந்திரன் திருக்குமரன் தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் நினைப்பது போல உயர்தர பரீட்சை கஷ்டமானது அல்ல. ஒவ்வொரு நாளும் படிக்கும் பாடங்களை விரும்பி கற்றுக்கொண்டால் ஒரு நல்ல நிலையை அடையலாம். எனக்கு இத்தனை காலமாக ஆதரவளித்த சக மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் துணையாக நின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பெரிதாக பங்கேற்கவில்லை, ஆனால் விளையாட்டுப் போட்டிகளில் மட்டும் வலிய மட்டம் வரை சென்றுள்ளேன் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். 2025 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 8300 பரீட்சார்த்திகள் 3 சித்திகளை பெற்றுக் கொண்டனர். இந்த விடயத்தினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனிக்கு தெரிவித்தார். அதன்படி அவர்களில் 7477 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 823 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சை பெறுபவர்களின்படி 30,898 பேர் எந்த ஒரு பாடத்திலும் சித்தி பெறவில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகிய நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கடந்த 25 வருடங்களில் இம்முறை அதிகூடிய மாணவர்கள் 3A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதன்படி 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் யாழ் இந்து கல்லூரியில் 64 மாணவர்கள் 3A சித்திகளையும் 31 மாணவர்கள் 2A சித்திகளையும் 21 மாணவர்கள்
A2B சித்திகளையும் பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை முடிவுகளில் கிளிநொச்சி காத்தான்குடி மாணவர்கள் சிறந்த சாதனையாளர்களில் இடம் பிடித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனிக்கு தெரிவித்தார். 2025 ஆண்டு இடம்பெற்ற உயர்தர தேர்வில் பங்கேற்ற மாணவர்களில் 66% பேர் பல்கலைக்கழக சேர்க்கைக்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்த தேர்வுகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனிக்கு தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் மாங்குளத்தைச் சேர்ந்த மாணவன் கணித பிரிவில் முதல்நிலை பெற்று முல்லைத்தீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2025 ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய தினம் அதிகாலை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் மாங்குளத்தைச் சேர்ந்த ரூபகாந்த் கவியாளன் என்ற மாணவன் கணித பிரிவில் முதல்நிலை பெற்று பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக தெரிய வருகிறது. முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் முல்லைத்தீவு மகா வித்தியாலய மாணவி வர்த்தக பிரிவில் முதல்நிலை பெற்று முல்லைத்தீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர் நேற்றைய தினம் வெளியாகிய நிலையில் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த அண்டனிட்டா நிலுஜினி அருள் ஜெனிஃபர் என்ற மாணவி வர்த்தக பிரிவில் முதலிடத்தை பெற்றுக்கொண்டார். இவர் தேசிய ரீதியில் 312வது இடத்தை பெற்று பாடசாலைக்கு முல்லைத்தீவு மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று முதல் மின் கட்டணங்களை அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய வீட்டு பாவனை, கைத்தொழில் மற்றும் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்குமான கட்டணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோர் முதல் அதிகப்படியான பாவனையாளர்கள் வரை அனைவருக்குமே இந்த கட்டண உயர்வு சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 30 அலகுகளுக்கு கீழ் 4.3% அதிகரிக்கப்பட்டு ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதஸ்தலங்களை பொறுத்தவரை 180 அலகுகளுக்கு குறைவான மின்சார பாவனைக்கு எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. நாட்டின் தற்போதைய மின் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த 35 வயது நபர் ஒருவர் அனுமதி பத்திரமின்றி 150 லிட்டர் டீசல் வைத்திருந்த குற்றச்சாட்டில் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டதாக கொச்சிக்கடை போலீசார் தெரிவித்தனர். கொச்சிக்கடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நீர்கொழும்பு பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தலுவ கொட்டுவ பகுதியில் சோதனை நடத்தி சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று விசேட உரையொன்றை இரவு ஆற்றவுள்ளார். ஈரான் விவகாரத்தில் மிக முக்கியமான தகவல் ஒன்றை அவர் வெளியிட உள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்துகிறது. வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கரோலின் லீவிட் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ட்ரம்ப் இன்று இரவு உரையாற்றுவார். இதன் பொழுது ஈரான் தொடர்பான மிக முக்கியமான தகவலை அவர் பகிர்ந்து கொள்வார் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க நிறுவனங்கள் மீதான ஈரானின் மிரட்டலுக்கு பதிலடியாக ஈரானின் எண்ணெய் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது பாரிய தாக்குதல் நடத்த உத்தரவிடப்படலாம் என சர்வதேச ரீதியில் அச்சநிலை தோன்றியுள்ளது. அமெரிக்காவின் அல்ஹஜ் விமானப்படை தளத்தில் ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டது. 200 படைவீரர்கள் தங்கியிருந்த தளத்தில் உள்ள பணியாளர்களின் தங்குமிடத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் வான்படை கட்டளை தளபதி தெரிவித்தார். ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணையை பயன்படுத்தி தன்னுடைய படைகள் தாக்குதல் நடத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார். தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசாவி அமெரிக்க விமான பணியாளர்கள் கூடியிருந்த இடத்தை இந்த தாக்குதல் வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிப்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தலையிடுவதற்கு எதிராக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷேக்கியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டாவுடனான தொலைபேசி உரையாடலில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். இதன்போது அந்த அமைப்பின் நிலைப்பாடு ஒருதலைபட்சமானது மற்றும் சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என ஈரானிய ஜனாதிபதி விமர்சித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் தாக்குதல்களை சட்ட நெறிகள் மற்றும் சர்வதேச கொள்கையின் அப்பட்டமான மீறல் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு விட்டதென்றும் ஆக்கிரமிப்பு நாடுகள் மற்றும் அவற்றின் ஆதரவாளர்களுடன் தொடர்புடைய கப்பல்கள் அணுக முடியாதபடி அது தொடர்ந்து இருக்கும் என்றும் பெஷேக்கியன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் எந்தவொரு வெளித்தலையீடும் கடுமையான மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் இதன்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அமெரிக்காவில் போர் விமானங்கள் சிசிலியில் உள்ள அமெரிக்க விமான தளத்தை பயன்படுத்துவதற்கு இத்தாலி தடை விதித்துள்ளது. இத்தாலி பாதுகாப்பு அமைச்சின் ஹைடோ குரோசெட்டோ டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்துக்கு மத்திய கிழக்கு நோக்கி செல்லும் இராணுவ விமானங்கள் சிசிலியில் உள்ள ஜிகோனெல்லோ விமான தளத்தின் வழியாக செல்ல முடியாது என்று அறிவித்துள்ளார். அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் கிழக்கு சிசிலியில் உள்ள அந்த தளத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் பயணத்தின் போது அவை திருப்பி அனுப்பப்பட்டன. அதன்போது அமெரிக்கா முன்கூட்டிய அனுமதி கோராதாலும் ஒப்பந்தங்களின்படி இத்தாலி இராணுவ தலைமையுடன் ஆலோசனை நடத்தப்படாதாலும் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் 29 பேர் உயிரிழந்தனர். கிரீமியா தீபகற்பத்துக்கு மேலாக பறந்து கொண்டிருந்த போது ரஷ்ய இராணுவத்தின் AN-26 ரக விமானம் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த விபத்துக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. உயிரிழந்தவர்களில் 6 விமான பணியாளர்கள் உள்ளடங்குகின்றனர். அந்த நாட்டு நேரப்படி நேற்று மாலை சுமார் 6 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.